மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரியல, நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்த்து தான் இருக்கிறேன். சரி, ஓகே, எனக்கு புரியுது. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அருண் ஐபிஎஸ் ஏன் லஞ்ச ரூபத்தில் போட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து 4 பேர் இங்கே ரிசைன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், நம்ம மேயர் அக்கா திருப்பி வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்படி பல சம்பவங்கள் டெய்லி தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாகவும் சரி, நெகட்டிவாகவும் சரி. உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த ஆட்சியை பற்றி? சரியான நபர் நம்ம சிஎம் ஆக்கணுமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கா? அப்படிலாம் இருக்குன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன சந்தேகம், ஏன் இவர் ஆக்கணும் அப்படின்றது போடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஒருவேளை அந்த சந்தேகம் மாறலைனாலும் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தளபதி கண்ணில் படும் வரை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சிஎம் நம்ம தான் ஆக்கணும். அவர் ஷேர் பண்ணி அவர் பார்க்கணும். இந்த வீடியோலாம் பார்த்தா தான் அவர் தப்பு பண்ணுறாரா கரெக்டாக இருக்காரா அப்படின்றது அவருக்கு தெரியும். நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை ரீச் ஆகிற மாதிரி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டுடைய விவசாய கடன் எவ்வளோ இருக்குது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா விவசாய கடன் எவ்வளோ இருக்குது, ஒட்டுமொத்த கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கடன் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நீங்கள் தான் இங்கே போடணும். எனக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் லாஸ்ட் இயர் மட்டும் எவ்வளோ கடன் ஆகிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த விவசாய கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அருண் ஐபிஎஸ் இருக்கார்ல, அவருடைய மேட்ரை கையில் எடுப்போம். ஏன்னா அதில் தான் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு. உண்மை தானே? ஸோ நான் என்ன சொல்கிறேன்றதுக்கு குறைவாக கேளுங்க. அருண் ஐபிஎஸ் அப்படின்றவர் நமக்கு எப்போ தெரிய வரும், சென்னைக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்மளை போட்டு படுத்துறாங்க. நம்மளை பிரச்சாரத்துக்கு போட மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட சிக்கல் பண்ணுறாங்க. இப்படின்ற ஒரு விஷயம் மூலிமா நமக்கு அருண் ஐபிஎஸ் பரிச்சயமாகிறார். இந்த அருண் ஐபிஎஸ்ஸை ரொம்ப பரிச்சயப்படுத்துனது யார்? சவுக்கு சங்கர் அப்படின்றவர். அவர் தான் உட்காந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அருண் ஐபிஎஸ் இதுக்காக தான் மாற்றிருக்காங்க, இதுக்காக தான் சின்னவர் மாற்றிருக்காரு, இதுக்காக தான் சபரீசன் மாற்றிருக்காரு, அவர் பயங்கர கரப்டட் போலீஸ் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக சவுக்கு சங்கர் அருண் மேலே பல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தார். பதிலுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஏகப்பட்ட கேஸை தூக்கி அவர் மேலே போட்டு அவங்க வீட்டில் மலம் ஊற்றும் போது கூட அந்த மலம் ஊற்றினவங்க மேலே கேஸ் போடாமல் இருந்தவர் தான் அருண் ஐபிஎஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பொசிஷன், ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸோட ஹெட்டாக பதவி கொடுக்குறாங்க தமிழக வெற்றி கழகம். அதே நேரத்தில் போக்சோ கேஸில் உள்ளே இருந்த சவுக்கு சங்கரை வெளியில் எடுக்கிறாரு தலைவர். ஏன் இப்படி? இதில் பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் நேற்று தான் பொசிஷன் போட்டாங்க. பட் சவுக்கு சங்கரை அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணி ஒரு 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று ஒரு இன்டர்வியூ ரிலீஸ் ஆகுது சவுக்கு சங்கர் கொடுக்குறாப்புல. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக முதல்வருக்கு ஒரு அட்வைஸ் வைக்கிறேன், நீங்கள் அருண் ஐபிஎஸ்ஸை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போடாதீங்க, அங்கே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் சைடில் இருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது, அருணை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சைடில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாப்புல. இந்த இடத்துல சவுக்கு சங்கர் யார்? சவுக்கு சங்கர் இங்கே இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆன்டி கரப்ஷனோட ஹெட்டாக அருண் ஐபிஎஸ்ஸை தலைவர் நியமிச்சிட்டார். பட் சவுக்கு சங்கர் யாருக்காக வீடியோ பேசிக்கிட்டு இருந்தார் இத்தனை வருஷமாக? அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பேசியிருந்தார். அதிமுக கூட டிவிக்கு கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ திருமாவளவன் அழுத்தத்தால் தான் அருண் ஐபிஎஸ் போடுறாருன்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது, திருமாவளவன் இப்போ யார் கூட இருக்காங்க? டிவிக்கு கூட இருக்காங்க. டிவிக்கே கூட ஒரு கிளாஷ் ஆகி திருமாவளவன் வெளியில் போனால் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைமை என்ன? ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன மூவ் பண்ணிகிட்ருக்கு? அதிமுகலேருந்து ஆளை தூக்குது. ஆல்ரெடி 4 பேர் இன்றைக்கி ரிசன் லெட்டர் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதை ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ திருமாவளவன் இங்கேருந்து போனால் நமக்கு பிரச்சனை இல்லையா? ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா ஒரு கிளாஷ் வரும், உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நினைக்கிறார். அவருக்கு அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் இப்போ ஒரு இபிஎஸ் விசுவாசி தான், அவருக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இதே நேரத்தில் சவுக்கு சங்கருக்கு செம்ம காண்டாகும். இப்போ அருண் ஐபிஎஸ்க்கு பதவி எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் சும்மா இருந்திருப்பார்.
அவர் வந்து இவருக்கு பதவி இந்த விஜிலன்ஸ் பதவி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன்னா இப்போ இவர் விஜிலன்ஸ் பதவி கொடுக்கும்போது இவ்வளோ நாளாக கரப்டட் போலீஸை பற்றியும் கரப்டட் மினிஸ்டர்ஸை பற்றியும் பேசுகிற சவுக்கு சங்கர் இனியும் பேசி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வர்றாரு. புரியுதுங்களா? ஆனால் இனி அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டார், ரொம்ப பேச மாட்டார். ஏன்னா இப்போ அதிமுகவும் ஆட்சியில் இல்லை, திமுகவும் ஆட்சியில் இல்லை. சவுக்கு சங்கருக்கு இருக்க ஒரே அஜெண்டா என்னென்னா, ஒன்று திமுக ஆட்சியில் இருக்கணும், இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கணும். இவ்வளோ தான். இதை நம்ம பல வாட்டி பல மீடியாவில் பார்த்துருக்கோம், பல வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். நான் அங்கே எத்தனை கிளிப்பிங் கூட போட்டிருக்கேன். ஸோ அவருக்கு புதுசாக ஒன்று தமிழ்நாட்டில் வரதில் உடன்பாடு கிடையாது, தமிழக வெற்றி கழகம் வந்ததில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் அவரை வெளியில் எடுத்து இப்போ அவர் வாய் சும்மா இருக்காதுன்னு தலைவருக்கு தெரியும். அப்போ ஏதாவது பேசணும். அப்போ பேசுகிறதுக்கு இங்கே ஒரு ஆள் அவருக்கு அவரை கொடுமைப்படுத்தின ஒருத்தன் வெளில வேணும். அவரை கொடுமைப்படுத்தினது யார்? அருண் ஐபிஎஸ். இப்போ அருண் ஐபிஎஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு? கரப்ஷன் வந்து ஆன்டி கரப்ஷனில் இருக்கிறார், விஜிலன்ஸ் வந்து ஆன்டி கரப்ஷனில் இருக்கார். இப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் இருக்கும்போது அவங்களுடைய வேலை என்ன? யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில்? திமுக சேர்ந்தவன் சரி, அதிமுக சேர்ந்தவன் சரி, ஏகப்பட்ட பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அவருக்கு இப்போ தெரியும். இப்போ இவர் ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க முடியாதா அப்படின்ற கேள்வி இங்கே வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல தான் உங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது. எப்படி அவர் வந்து அவங்களுக்கு விசுவாசியாச்சே, எப்படி அருண் வந்து ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. அருண் அவங்க மேலே சவுக்கு சங்கர் ஒரு 500 கோடி ரூபா கரப்டட் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அது நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்டால் நிரூபிக்கப்படலை. பட் அருண் யார் அப்படின்றத அருணே காமிச்சிருக்காரு, அவர் ஐபிஎஸ்ஸே காமிச்சிருக்காரு. என்னவா, நான் எனது ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன், அவங்கள மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு பவர் இருக்குனாலும் எனக்கு சிஎம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்றத தான் காமிச்சிருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கல்ல எலெக்ஷன் முன்னாடி, அப்போ அருண் வாலண்டியராக வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கே இருக்குது? இல்லையே. ஆனால் மேலேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் இதெல்லாம் செய்யுங்கன்னு, செஞ்சார். அப்போ அவர் யாருக்கா வேலை பார்க்குறாரு? பதவியில் இருக்கவங்க, விச் மீன்ஸ் பவரில் இருக்கவங்களுக்கு அவர் வேலை பார்க்குறவர். இப்போ இங்கே யார் பவரில் இருக்கிறா? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பவரில் இருக்கிறார். அவருக்கு என்ன தேவை? அருண் ஐபிஎஸ்க்கு பவர். அவர் ஐபிஎஸ்ன்ற அந்த பவரில் இருக்கணும். பவரை ஒன்ஸ் ருசிச்சுட்டா அவங்களால வீட்டில் உட்கார முடியாது. இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சா அவர் சந்தோஷமாக இருப்பாரா? 500 கோடி ரூபா சொத்து வச்சு தான் சந்தோஷமாக இருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஐபிஎஸ் பவர் இருக்குது பாருங்கள், அதோட ருசி யாருக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த ருசியை நான் திருப்பி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். இப்போ கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வருது, இவங்களுக்கு நாங்கள் ரைடு பண்ணணும், எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு. இப்போ இவர் பண்ணிடணுமா பண்ணக்கூடாதா? அதாவது இப்போ தான் சொல்லுவாங்க அவர் புறத்துலேயே அவனே போடுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இந்த இடத்துல அருண் தான் இப்போ சிக்கியிருக்காப்புல. நான் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காப்புல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களை வேணும்னே நான் வெஞ்சன்ஸ் வச்சு உங்களை வந்து எதுவுமே பண்ணலை, தமிழக வெற்றி கழகத்தை நான் வந்து தடுக்கிறது வைக்கிறது என்னோடய வேலை இல்லை. அந்த டயத்தில் இருந்த அதிகாரிகள், அந்த டயத்தில் இருந்த மினிஸ்டர்ஸு சிஎம்லாம் என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சேன், நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற இந்த 2 விஷயத்தை அருண் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காப்புல. இது 2ஐயும் அவர் ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? ஊழல்வாதிகள் யார் என்ன ஏதுன்றதை எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணணும். இப்போ இவர் இல்லாமல் வேறு ஒருத்தர் அங்கே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன மாதிரியான தில்லுமுள்ளு, என்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து திமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 2-3 ரைடை விட்டால் கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. அப்போ அதுக்கு நமக்கு டைம் இருக்கணும். ஸோ டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஆளை எடுத்து இங்கே போட்டால் அவங்க நினைப்பாங்க ஓகே அருண் நம்மால் தானே. ஆனால் நீ அருண் நம்மளாக இருந்தாலும் இங்கே இந்த பக்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா தம்பி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி சாதாரண ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் செங்கல் சூளையில் லஞ்சம் கேட்டான்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோடைய நிர்வாகியை தூக்கிட்டாங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து. அப்போ இங்கே எனக்கு சரியான நபர் தான் வேணும் அப்படின்றதுல தலைவர் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போ நீ ஒழுக்கமான ஆள்னு நிரூபி, உனக்கு நிரூபிக்கிற டைம் நான் கொடுக்குறேன், நீ படிச்சிருக்க, உன்னோட பதவிக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்காமல் இருந்து உன் கையில் இருக்குன்றத செக்காக வச்சுருக்காருங்க. இதே டயத்தில் இந்த பக்கம் சவுக்கு சங்கர் வீடியோ போட ஆரம்பித்தா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசாமல் இதற்கு முன்னாடி நடந்த ஊழல் குற்றவாளிகளை பற்றி பேசணும். அருண் மேலே அவர் வந்து காண்டாயி அருண் ஆக்ஷன் எடுக்கலை, அருண் இதை செய்யலை, அருண் அதை செய்யலைன்னு சொல்லி பேசணும். அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அருண் செஞ்சாகணும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு தலைவர். இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீ புரிஞ்சிக்காமல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஐயோ அவர் நம்மளை எப்படி பண்ணிட்டாங்க அதனால் இப்படி போடலாமா? இட்ஸ் பாலிட்டிக்ஸ்.
யூ ஹாவ் டு ப்ளே கேம் இன் அ பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்குள்ளே பாலிட்டிக்கல் கேம் விளையாடுங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் அவர்கள் மிக சரியான ஒரு கேம் பண்ணிகிட்ருக்காரு. ஐ லைக் இட். இப்போ விவசாய கடனுக்கு வருவோம். நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டேன், விவசாய கடன் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னு. நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்கிறேன். விவசாய கடன் அறிவிப்பு படி என்ன சொல்லியிருந்தார், 5 ஏக்கருக்கு கீழே வச்சுருக்கவங்களுக்கு முழுசாக விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படும், 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு 50% அப்படின்றது தான் அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நேற்று வந்து அறிக்கையில் என்ன பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு, புரியுதுங்களா, சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000க்கு கீழே இருக்க 50,000 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லு தள்ளுபடி. எதுக்கு? குறுனா 2 ஏக்கர் கீழே இருக்கிறவங்க, சிறுனா 2லேருந்து 5, அதுக்கு மேலே இருக்கிறது பெரிய முதலாளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விவசாயிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே அந்த குருவில் பார்த்திங்கன்னா 50,000க்கு கீழே கடன் இருந்துச்சுன்னா அதை தள்ளுபடி பண்ணிடும். அதே வந்து ஒரு 60,000 70,000 இருந்துச்சுன்னா அதில் 50,000 போயிடும், மீதி 20,000 30,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 1,00,000 ரூபா லெவலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5,000 மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேற்று அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து எவ்வளோ தெரியுமா அமௌண்ட் வந்து இப்போ பேங்கில் கட்டணும்? 2044 கோடி ரூபா. எவ்வளோ? 2044 கோடி ரூபா 45 நாள்லேருந்து 60 நாளில் தமிழக அரசு இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு கட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் விவசாய கடன் எடுத்திருக்காங்க. அந்த 16 லட்சம் பேரில் 14 லட்சத்தி சம்திங்கு தான் இந்த அமௌண்ட் வருது. எவ்வளோ? வெறும் 50,000 தள்ளுபடி பண்ணி அதுக்கு மேலே பேலன்ஸ் வைக்கிற இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு 2044 கோடி இன்னும் 45 நாள்லேருந்து 60 நாளில் தமிழக அரசாங்கம் கட்டணும். ஒரு விஷயத்தை தள்ளுபடி பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு தள்ளுபடி பண்ணுது அப்படின்னா அது சும்மா அப்படி தள்ளுபடி பண்ணிட முடியாது. அவங்களுக்கு தள்ளுபடினா அந்த காசை யார் கட்டுவா? பேங்க்கில். ஏன்னா விவசாய கடன் அப்படின்றது நம்ம அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. விவசாய கடன் அப்படின்றது பேங்க் கொடுக்கறது. கார்ப்பரேட் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த கார்ப்பரேஷன் பேங்க்கு, அதுக்கப்புறம் உள்ளூர் நகராட்சி பேங்க்லாம் இருக்குல்ல, இதிலிருந்து வாங்குறது தான் விவசாய கடன். அப்போ இந்த பேங்க்குக்கு யார் பணம் அடைக்கிறது? வாங்கினவன் தானே அடைக்கணும். இப்போ நான் விவசாயி, நான் கடன் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, திடீர்னு மழை வந்துச்சு, பயிர் நாசமாக போயிடுச்சு, எனக்கு வருமானம் இல்லை, என்னால் பணம் கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுது அரசாங்கம்? எனக்கு பண்ணுது, சரிப்பா இந்த விவசாயியோட கடனை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் 50,000 பேங்க்கில் கட்டுது. இதுதான் விவசாய கடன். புரியுதுங்களா? அப்போ இந்த கடனை 2044 கோடி ரூபா இன்னும் 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே கட்டணும் அரசாங்கம். தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ இருக்குது? 10.5 லட்சம் கோடி. வெள்ளை அறிக்கை விடுறேன்னு இருக்காரு, அதற்கான வேலை போய்கிட்டு இருக்கு. வெள்ளை அறிக்கை விடும்போது தான் தெரியும் இன்னும் என்னென்ன இருக்குன்னு. சரி, விவசாய கடனை அடைக்கிறது இருக்கட்டும், விவசாயத்துலேருந்து எவ்வளோ ரெவன்யூ தமிழ்நாட்டுக்கு வருது தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு ரெவன்யூ எதுலேருந்து வருது? நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து வருது. கரெக்டாக? நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து வருது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கும்போது பண்ணும்போது நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து தான் அந்த வரி தான் ரெவன்யூ வாங்க போகுது. அந்த ரெவன்யூ வச்சு தான் திருப்பி நமக்கான நலத்திட்டங்களை அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் விவசாயத்தில் டேக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ விவசாயத்தில் வருமானம் அப்படின்றது ஒன்று கிடையாது அரசாங்கத்துக்கு. விவசாயத்துக்கு எதுலேருந்து வருமானம் வருது? இந்த லேண்டு, இல்லை இந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள், பட்டா போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வர்றது தான் ரெவன்யூ. அப்போ இந்த ரெவென்யூ எவ்வளோ தெரியுமா? போன வருஷம் வெறும் 52 கோடி என்னமோ தான். எவ்வளோ? வெறும் 52 கோடி தான் வந்திருக்கு. சரி, போன வருஷம் மட்டும் விவசாய கடன் எவ்வளோ தெரியுமா இருக்குது தமிழ்நாட்டில்? 17,000 கோடி. எவ்வளோ? 17,000 கோடி போன வருஷம் மட்டும் பேங்க்கில் இருந்து விவசாய கடன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. இப்போ இந்த 17,000 கோடியும் எப்படி நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்க இமீடியட்டாக? மொத்த கடனையும் சொன்னால் நீங்கள் முடிஞ்சு மொத்த கடன் நீங்கள் முடிஞ்சு மொத்த கடனை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணவே முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. விஜயர்கள் சொன்ன மாதிரி அறிக்கையில் கொடுத்த மாதிரி விவசாய கடனை மொத்த கடனை அட்லீஸ்ட் போன வருஷத்துக்காவது நான் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 17,000 கோடி அவர் தள்ளுபடி பண்ணணும். 17,000 கோடி இப்போ காசு எங்கே இருக்குது? காசு இல்லை. சரி, விவசாய கடன் நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2021 அறிக்கை விட்டாங்க. யார் தெரியுமா? இபிஎஸ் அவர்கள். எவ்வளோ தெரியுமா? 12,000 கோடி விவசாய கடனை நான் தள்ளுபடி பண்ணுறேன், நான் செய்யமானா அப்படின்னாரு. எப்போ? 2021. சரி, 2021லேருந்து 2026 வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி ஆண்டார். எவ்வளோ தெரியும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு? அதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சேர்த்து வெறும் ஒரு 500 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் எந்த ஆட்சியிலையுமே விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ண முடியல? ஏன்னா விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியாத மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது.
இவங்க என்ன பண்ணுறதுனா ஒரு தள்ளுபடி இப்போ 50,000 எனக்கு வந்து கவர்மெண்ட் கட்டுது, எனக்கு கடன் தீர்ந்து போச்சு. இப்போ நான் என் பொழப்பு என்ன பண்ணுவேன்? நான் திருப்பி விவசாயம் தான் பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி ஒன்று வெளியில் கடன் வாங்கணும், இல்லை பேங்க் கிட்ட போய் நான் கடன் வாங்கணும். ஏன்னா என் பேங்க் கிளியர் ஆயிடுச்சுல, என் கடன் கிளியர் ஆயிடுச்சுல, பேங்க் என்ன பண்ணும்? திருப்பி எனக்கு கடன் கொடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்? அந்த கடன் வாங்கி நான் விவசாயம் தான் பண்ணுறேன்னா பண்ணலையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இங்கே நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ விவசாய கடன் உண்மையாலுமே விவசாயிக்கு தான் போதா? அந்த விவசாய கடன் வாங்கி விவசாயம் தான் பண்ணுறாங்களா அவங்க? இப்போ ஒரு கணக்கு இருக்குல்ல, இவ்வளோ விவசாய கடன் ரிலீஸ் பண்ணியிருந்தா அப்போ அதோட ரெவன்யூ இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ஏக்கர் நிலம் அதில் நெல் போட்டிருக்கணும், இப்போ ஏதோ ஒன்று போட்டிருக்கணும், கோதுமையோ நெல்லோ ஆயிலுக்கோ என்னத்துக்கு வேணால் போட்டு அதோடைய வருமானத்துக்கான ஒரு குவான்டிட்டியை காட்டணும்ல. பட் அதை காட்டலை. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? விவசாயத்துலேருந்து வர வேண்டிய ரெவன்யூவை, நெல் மூட்டைங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே எனக்கு என்னென்னு விட்டுருது, வாங்கிட்டு கொள்முதல் பண்ணிவிட்டு அதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறதில்ல. ஸோ இப்படி நம்மளுடைய பயிர்களை நாசம் பண்ணதும் இதே அரசாங்கம் தான், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள். அதை விவசாயிகள் விளைவிக்கிற பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அதோட ரெவென்யூ. அங்கேருந்து தான் டேக்ஸு. உங்களுக்கு புரியுதா? விவசாயத்துக்கிட்ட இருந்து டேக்ஸ் வராது. நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுது அரசாங்கம். ஒரு குவிண்டாலுக்கு 2044 ரூபா 440 ரூபா கட்டுது 100 கிலோவுக்கு வாங்கின நெல்லை அரிசியாக பதப்படுத்தி மார்க்கெட்டில் போனதுக்கப்புறம் அந்த அரிசியை விற்கும் போது நம்ம வாங்கி திங்கிறதுல தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அந்த டேக்ஸ் தான் அரசாங்கத்துக்கு போகுது. ஆனால் இங்கே பல டன் நெல் மூட்டைகள் வீணாக போகுது. அப்போ காசு எங்கே போச்சு? ஆனால் எம்எஸ்பின்னு ஒரு இருக்குது. அந்த எம்எஸ்பின்றது விவசாயி கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அதை அரசாங்கம் கொடுக்கும். அதுவும் பாதி இடத்துல கொடுக்குறதில்ல. ஸோ விவசாயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு ஊழலை இங்கே இத்தனை ஆண்டு காலமாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ விவசாயத்தை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் நிற்கிறார். இப்போ இந்த 50,000 ரிலீஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க காசு இல்லாமல். இப்போ இதை தள்ளுபடி பண்ணுறது மூலயமா பல பேருக்கு இப்போ விவசாய கடன் போகும். இப்போ போகக்கூடிய விவசாய கடன் கரெக்டாக விவசாயத்துக்கு தான் போதா இல்லையா? போன இடத்துல விவசாயம் பண்ணாங்களா இல்லையா? நீ இவ்வளோ கடன் வாங்கினேன்னா நீ எவ்வளோ ரெவன்யூ கொடுப்ப? இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸோடு சேர்த்து தான் அந்த விவசாயிக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ ஹீ இஸ் ஸ்ட்ரீம்லைனிங் த சிஸ்டம். அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் பெனாத்திட்டு உட்காந்துருக்கீங்கலாம். ஸோ அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் குறை சொல்கிறதுக்கு அதிமுக இருக்குது. நிறைய கண்டுபிடிச்சி பேசுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கூகுள்லேருந்து சாட்ஜிபிட்டிலேருந்து எல்லாத்துலேயும் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதை கூட எடுத்து உங்களால் பேச முடியல, பார்க்க முடியலன்னா அப்போ நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. வாட் சேஞ்ச் யூ வாண்ட்? என்ன சேஞ்சுக்காக வந்தீங்க? சும்மா நான் பார்த்தேன், அவர் தெரியல பார்த்தேன், தூக்கி உட்கார வச்சிட்டிங்களா? அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணது அவர் வந்து எனக்கு விஜய் அவர்கள் வந்து ஃபேனு. நான் படத்தில் வந்து ஃபேனாக பார்ப்பேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இருந்திருந்தாருன்னா ஒரு நடிகர் மட்டும்தான் எனக்கு. ஆனால் அவருடைய படத்தில் காமிச்ச விஷன், அதுக்கப்புறம் இன்றைக்கி அரசியலில் இறங்கி செய்யக்கூடிய விஷன், இதெல்லாம் பார்க்குறனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் உங்களுக்கு அந்த புரிதல் வரமாட்டேங்குது? ஏன் புலம்புறீங்க உட்காந்துக்கிட்டு? இந்த பக்கம் இப்போ மேயர் வேலைக்கு வந்துட்டாங்க, வேலைக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேயருக்கு தான் மிகப்பெரிய சிக்கல். எந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட ஊழல் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ சிஎம்டிஏல வந்து ககன்தீப் சிங் என்ன பண்ணுறாரு? வெளிப்படைத்தன்மை இருக்கணும், நிர்வாகத்தில் எதுக்குமே காசு வாங்கக்கூடாதுன்ட்டார், எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுன்ட்டார். இப்போ எங்கெல்லாம் இவங்க டெண்டர்லாம் போட்டிருந்தாங்களோ, எங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ அந்த பக்கம் ஃபுல்லாக மாட்டுவாங்க. இந்த பக்கம் சேகர்பாபு சொல்கிறது கேட்குறதா, இல்லை இந்த பக்கம் அரசாங்கம் சொல்கிறது கேட்குறதா, இப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கலில் திருப்பி மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க தலைவர் அவர்கள் நேர்மையாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அனைத்து கரப்டட் பீப்புளுக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இவங்களெல்லாம் ஏன் திருப்பி வேலையில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்கள டக்குன்னு தூக்கிட்டு அந்த இடத்துல யாரையும் போட முடியாது. நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னை டக்குன்னு தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் வந்து அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் ஆகும். ஆனால் அந்த இடத்துல என்னையே உட்கார வச்சு இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது ஏன் இப்படி நோன்றதுக்கு கேள்விகள் கேட்கும்போது நான் மாட்டுவேன். அந்த வேலையை தான் இன்றைக்கி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னா முதல்ல இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களையணும். இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கரப்டட் பீப்புள் அப்படின்னு மக்கள்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணணும் வித் த ப்ரூஃப். சும்மா எல்லாரையும் தூக்கணும்னா திமுக ஆள் தூக்கிட்டாரு அதனால பண்ணிட்டாரு. அந்த ஆட்சி அவர் பண்ணலை. மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க வர்றாரு அப்படின்னா மக்களுக்கான சேவையை அங்கே இருக்க அரசு அதிகாரிகளும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதற்கு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணுறாரு. தாங்கிட்டே இருக்கக்கூடிய சில நல்ல கரப்டட் இல்லாத ஆஃபீஸர்ஸ் வச்சு அதை மூவ் பண்ணுறாரு. அதுக்கு டைம் எடுக்கும். 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். நீங்கள் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படின்னு எனக்கு புரியல. எல்லோரும் எப்படி ஆசைப்பட்றீங்கன்னா கல்யாணம் பண்ணவொடனே குழந்தை பெற்றணும்னு ஆசைப்பட்றீங்க. எப்படி நடக்கும்? 10 மாதம் வேணும்ல? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த 10 மாதத்தில் கல்யாணம் பண்ணோடனே 3 மாதத்தில் புள்ள ஏதாச்சும் ஆகணும். இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்ட என்னம்மா விசேஷம் இல்லையா, என்னம்மா விசேஷம் இல்லையான்னு கவர்மெண்ட் இதில் வீட்டில் வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவர் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க.
ஜென்ரேஷன் மாறுது, காலம் மாறுது, எல்லாம் மாறுது. டெக்னாலஜி இருக்குது, சிஸ்டமைஸ் பண்ணணும், காசு வேணும். நாளைக்கு இந்த பிரதமர் பார்க்க போகிறாரு, அங்கே போனால் என்ன சொல்ல போகிறாங்க, எது சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க நிதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இந்த பக்கம் மேகதாதுவிலேருந்து நாங்கள் கட்டியே தருவோன்னு கர்நாடகாவிலேருந்து ப்ரெஷர் போடுறாங்க. இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. நீங்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாம் புலம்புறீங்க. அந்த சீட்டில் போய் உட்காந்து பாருங்கள். முற்கிரீடத்தில் உட்காந்துருக்கார், முற்கிரீடத்தில். அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு சேவை செய்ய வந்துட்டேன்னு சொல்லிட்டு நேர்மையாக சேவை செய். அவர் வந்து நேர்மையாக சேவை செய்ய வந்தனால தான் முற்கிரீடம்னு சொல்கிறேன். அதே திமுக அதிமுக கரப்டடாக இருக்குன்னா ஜாலியாக இருப்பார் அவர் போயிட்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இங்கே அவர் மட்டும் இல்லை, எல்லா அமைச்சர்களுக்குமே சிக்கல் இருக்குது. குவாரியில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன வேணால் ஒன்று பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள். இங்கே இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்க அவங்களுடைய வாழ்க்கையை, லைஃப்பை ரிஸ்க் பண்ணி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களோட லைஃப்பை ரிஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனுஷன் தானே, அவங்களும் மனுஷன் தானே, என்ன வேணால் ஆகலாம்ல. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அது இப்படிலாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து அந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நம்ம டைம் கொடுக்காம இவங்க கூட சேர்ந்து கத்திட்டு உட்காந்துருந்தோம்னா பலன் இல்லை. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். கிவ் தேம் அ டைம். சீட்டில் போய் உட்கார வச்சா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் செய்யணும்லாம் கிடையாது. நம்மளுடைய வேலை என்ன, எலெக்ட் பண்ணி உட்கார வச்சாச்சு. இனி அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் மூக்க நுழைக்கிறது நம்ம வேலை கிடையாது. நமக்கு பிரச்சனை வராத அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரான்னு பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலை. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ நம்ம தைரியமாக கேள்வி கேட்கலாம். நான் எதுக்கு உங்களை அங்கே செய்யமாக்கணும், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாரு அவர், சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. சிஸ்டத்துக்கு தேவையான ஆட்களை போடுறாரு. அதில் போன ஆட்சி அவன் கரப்டடாக இருந்தானா, போன ஆட்சி அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சா, அதெல்லாம் அவர் பார்க்கல. அவன் தகுதியானவனா, படிச்சிருக்கானா, அவனுக்கு எல்லாம் தெரியுதா, அவ்வளோதான். இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நோண்டாமல் இருங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் நோண்டிக்கிட்டே இருந்தால் பாவம் மனுஷன் பைத்தியம் பிடிச்சிட போகுது. அவருக்கு படாத பாடுபடுத்துறீங்க எல்லோரும் சேர்ந்து. எனியோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது புரியுதா புரியலன்னு எனக்கு தெரில. புரிஞ்சால் சந்தோஷம். நான் சொன்ன அந்த விவசாய கடன், ஒட்டுமொத்த கடன் எவ்வளோன்னு கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். See you on another video. We will take care. Bye bye.